Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலகின் இரண்டு மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் எப்போதும் எதிரெதிர் துருவங்களாகவே உள்ளன. அதிலும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் 7ஆம் பொருத்தம் என்பதை முந்தைய நிகழ்வுகள் உறுதி செய்கின்றன. கடந்த ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சீனா மீது வரி விதிக்கப் போவதாக டிரம்ப் தெரிவித்திருந்தார். தனது பதவியேற்பு விழாவுக்கு சீன அதிபருக்கு பிரத்யேக அழைப்பும் விடுத்திருந்தார் டிரம்ப் என்றாலும் அவ்விழாவில் சீன அதிபர் கலந்து கொள்ளவில்லை. முன்னதாக சீனாவிலிருந்து ஏற்றுமதியாகும் அரிய வகை தாதுக்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளையும் குறிப்பிட்ட சில நாடுகளுக்குமான ஏற்றுமதிக்கும் சீனா தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து சீனா அமெரிக்கா வர்த்தக போர் தொடங்கியது. சீனா மீது டிரம்ப் மொத்தமாக 185% வரை வரிகளை விதித்தார். பதிலுக்கு ஜி ஜின்பிங்கும் அமெரிக்கா மீது 175% வரிகளை விதித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டதும் இரு நாடுகளும் தாம் விதித்த வரிகளை நிறுத்தி வைத்தன. முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளில் சீனாவுக்கு கூடுதலாக 30% வரி மட்டுமே விதிக்கப்பட்டது. மற்ற வரிகள் எல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. ஏற்கனவே அமலில் இருந்த 25% வரியுடன் 30% சேர்த்து மொத்தம் 55% வரி சீனா மீது அமெரிக்கா விதித்திருக்கிறது. சீனாவும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை 10% குறைத்தது. சீனாவின் சோயாபீன்ஸ் இறக்குமதியில் 90% அமெரிக்காவின் பங்கு என்ற நிலையில் கடந்த ஆண்டு 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு சீனாவுக்கு அமெரிக்கா சோயாபீன்ஸை ஏற்றுமதி செய்தது. வர்த்தக போர் காரணமாக இந்த ஆண்டு சீனா ஆட்டத்தை மாற்றியது. அமெரிக்காவிலிருந்து கொள்முதல் செய்யும் சோயாபீன்ஸை வாங்க மறுத்தது. அதற்கு பதிலாக பிரிக்ஸ் அமைப்பில் அங்கம் வகிக்கும் பிரேசிலில் இருந்து சோயாபீன்ஸை சீனா அதிக அளவில் இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது. இதனால் அமெரிக்கா சோயாபீன்ஸ் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே டிரம்பின் முதல் பதவி காலத்தில் சீனா மீதான பழிவாங்கும் வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவின் விவசாய ஏற்றுமதியில் $27 பில்லியன் மேல் இழப்புகள் ஏற்பட்டது. இந்த சூழலில்தான் கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி இன்னும் 4 வாரங்களில் சீன அதிபரை சந்திக்க உள்ளதாக டிரம்ப் அறிவித்தார். சீனாவின் புறக்கணிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க சோயாபீன்ஸ் விவசாயிகளை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று உறுதியளித்த டிரம்ப் இது தொடர்பாகவே நவம்பரில் நடக்கவிருக்கும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் சீன அதிபரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் தெரிவித்தார். மேலும் அடுத்த ஆண்டு சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆனால் இது தொடர்பாக சீனாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அமெரிக்க அதிபரை சந்திக்க சீன அதிபர் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இது அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஏற்பட்ட அவமானமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதிக்கு சீனா மேலும் பல புதிய கட்டுப்பாடுகளை திடீரென விதித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதமே காலியம், ஜெர்மானியம் மற்றும் ஆன்டிமனி உள்ளிட்ட சில கனிமங்களுக்கு ஏற்றுமதி தடை விதித்த சீனா கடந்த ஏப்ரலில் டிஸ்ப்ரோசியம், டெர்பியம் மற்றும் காடோலினியம் உள்ளிட்ட 7 முக்கிய அரிய பூமி தனிமங்கள் மற்றும் அரிய பூமி காந்தங்களை ஏற்றுமதி செய்வதற்கு புதிய கட்டுப்பாடுகளையும் விதித்தது. இப்போது அந்த பட்டியலில் மேலும் பல கனிமங்களை சேர்த்துள்ளது. இதன் விளைவாக அமெரிக்க பொருளாதாரம் மற்றும் இராணுவ பாதுகாப்பு உற்பத்திகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சீனா இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை நம்ப முடியவில்லை என்றாலும் எடுத்துள்ளது என்பதே உண்மை என தெரிவித்துள்ள டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்கப் போவதில்லை என்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். மேலும் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் சீனாவின் எந்த பொருளுக்கும் கூடுதலாக 100% வரி விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். அதனால் சீனா அமெரிக்கா இடையேயான வர்த்தக போர் மீண்டும் தொடங்கியுள்ளது. Omax, Vest and Briefs.